இருக்கிறதுலையே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ராசின்னு பார்த்தா மகரம் தான். 12க்கு 12 ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டை விட்டுருவோம், லீஸ்ட் ஆரம்பிப்போம். கும்பம். யார் கும்பம் இங்கே? பாவத்தை மைக்க கொடுங்க, பாவம் எந்திரிங்க பார்ப்போம். எந்திரிக்க சொன்னது மட்டும் தான் என் வேலை, பிஜிஎம் என் வேலை கிடையாது, தப்பா எடுத்துக்காத. சார் லைஃபும் அப்படி தான் சார் இருக்கு. ஒரே ஒரு மார்க்கு என்ன கேட்கணும்? ஆக்சுவலாக அந்த மார்க் பார்த்தோன்னே வந்து இது ஆறுதல் மார்க் தான். நானே சொல்கிறேன், ஆறுதல் மார்க் தான். அது என்னன்னா தனுஷ் பாட்டு மாதிரி தான் சார். எப்படின்னா லைஃப் ஃபுல்லாகவே சேலஞ்சஸாகவே தான் இருக்குது. அந்த ஓட ஓட பாட்டு வரும்ல சார், ஓட 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 தூரம் குறையல, உருவம் குறைய மாட்டேங்குது, பாட்டும் முடிய மாட்டேங்குது, ஆனால் ஓடிட்டே தான் சார் இருக்கும். அப்படியே தான் இருக்குது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆணி போய் ஆடி வந்தா நீ நல்லா ஆயிரோடா, 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. நானும் சரி ஓகே அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதை பார்த்தா இப்போ ஓடிட்டு தான் இருப்ப போல தெரியுது. ஆமாம் சார், ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ போதும் சார். சரி, ஓகே. கும்பத்திற்கு என்ன பிரச்சனை எல்லாம் வரலாம் சார்? அதாவது கும்பத்திற்கு அதிக டிப்ரெஷன், மன பயம். இப்போ சொன்னார்ல சார், எதை எடுத்தாலும் ஓடிட்டே இருக்கேன்னு. மன பயம், மன உளைச்சல், அவருடைய தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனை, அதை நினைத்து இவருக்கு கவலை. இவருக்கு நண்பர்கள் யாரெல்லாம் நல்லது பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடைச்சி இவங்க விட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு தனிமையில் இருக்கார். இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையில இந்த ஓராண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் சிம்மத்துக்கு வந்த பிறகு படிப்படியாக குறையும்.